1 கப் கோதுமை மாவில் இவ்வளோ டேஸ்டியான அல்வா செய்யலாமா? வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 டம்ளர் அளவு வந்து கோதுமை மாவு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எவ்வளோ 1 டம்ளர் கோதுமை மாவு எடுத்துருக்கோம், உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு திக்கான பதம் வர அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பதம் வந்தோடனே இது கூடவே 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி ஒரு வாட்ரு கன்சிஸ்டன்சி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். அவ்வளோதான் கரெக்டாக அந்த அல்வா வர்றதுக்காண்டி கரெக்டாக வரும். இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு பேனில் நெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 4-5 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இந்த அளவு வந்தாலே எடுத்துக்கலாம். இப்போ அந்த நெய் கூடயே நான் வந்து 1 கப் சுகர் ஆட் பண்ணி இதெல்லாம் வந்து கிளறி 1 டம்ளர் அளவுக்கு இது ஒரு கேரமல் ப்ரௌன் கலரில் வரணும். அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச கோதுமை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பதம் வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.